ஏங்க, எங்க அக்கா கிட்ட வந்து தயவு செஞ்சு சொல்லுங்களேன். உங்க மனசுல உண்மையா என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. அவளுக்கு புரிய வைங்க. அவளுக்கு புரிய வைக்க எதுவும் இல்ல. ஆனா நீதான் எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இங்க பாரு, என் மனசுல நீ இல்ல இல்ல இல்ல. உன்னோட லைஃப்ல இனிமே ராகவி மட்டும்தான். முதல்ல கல்யாணத்துக்கு ரெடி ஆகுற வேலையை பாரு. கடவுளே, ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். ஏமோ பார்த்து வாங்க மாட்டியா? கோவப்படாத அனிதா. நல்ல வேளை நான் தான் பிடிச்சிட்டேன்ல, கீழே விழலையே. தங்கம் கை தவறினா நல்லதுதான். ஆனா தாலினதும் எல்லாரும் கொஞ்சம் பதறி போயிட்டோம். எப்படியோ தாலிய ரஜினி கையில தான் வாங்கணும்னு இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்திபா, நான் ரஜினிய முகூர்த்த புடவைய உன் கையால தான் எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி தாலியையும் உன் கையால எடுத்து கொடு. மா, தாலியும் புடவையும் ஒண்ணா? அது பெரியவங்க பார்த்து வாங்க வேண்டியது. நீங்க பாருங்க, ரஜினி பார்க்க வேண்டாம். அனிதா எங்க இருக்கா? அவ ரூம்ல தான் இருப்பா. ஏன்? நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். போய் பேசிட்டு வந்துடுறேன். பார்த்திபா, கவலைப்படாதம்மா, சண்டெல்லாம் வராது. ஆனா இதுக்கு மேல நான் அமைதியா இருக்கிறது நல்லதில்ல. பார்த்திபா. அக்கா, அக்கா. என்னடா? இது வரைக்கும் ரஜினி கிட்ட சத்தியம் வாங்கினதுல இருந்து இன்னைக்கு தாலி வாங்க அவங்கள கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தின வரைக்கும் எல்லாமே தப்புதான். ஏன்கா இப்படி இருக்க? உனக்கும் ரஜினி குடும்பத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடுச்சு. பார்த்திபா, அவ கூட என்ன கம்பேர் பண்ணி பேசாத. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு தெரிஞ்சோம் எங்களை பிரிச்சே தீர்வுன்றிருக்கியே. உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு. உங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நான் நினைக்கல. இப்ப கூட அவ உன் கூட தனியா வந்து இருப்பான்னு சொல்லு. உங்க கல்யாணத்தை நான் நடத்துறேன். அவங்க இதை செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோடா. உன்னை அந்த வீட்டோட மாப்பிள்ளைய அனுப்ப நான் தயாரா இல்ல. நான் எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தான். ரஜினியை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு ஆக வேண்டியதை பாரு. சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்க சுமங்கலி பவா தீர்காயுஷ்மான் பவா. 2 பேரும் மாலையை மாத்திக்குங்க. சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி.
போடுமா போடு. அழு, நல்லா அழு. நான் இங்க வந்ததே இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க தானே. அம்மா, ரஜினி முகமே சரியில்லைம்மா. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் ஏதாச்சும் சொன்னா என் மனசுல அவன் இல்ல, அது உங்களுக்கு புரியணும், அதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்லுவா. அனிதா, கார் வந்துருச்சான்னு பாருமா, மண்டபத்துக்கு கிளம்பலாம். அப்பவே வந்துருச்சுப்பா, நம்ம கிளம்பலாம். சரி, போலாமா? எல்லாமே ரெடியா தான் இருக்கு. நாங்க கிளம்பலாமா சாமி? பேஷா போயிட்டு வாங்க. சரிங்க சாமி, வரோம். வாமா. பார்த்திபா. ம். ரஜினி, சொல்லுங்க பத்மம்மா. அவங்க 2 பேரும் ரொம்ப பொருத்தமா அழகா இருக்காங்கல்ல?